வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். கட்டாய உழைப்பில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் இறக்குமதிக்கு தடை, ஜனாதிபதி உத்தரவு. ராகலையில் வெளியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும், பிரதி அமைச்சர் பிரதீப் உறுதி. 2027 வரவு செலவு திட்டம் நவம்பர் 12 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. இலங்கையில் பலத்த காற்று தாக்கம், கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை. வியாபாரத்துக்கு சென்ற முதியவரை தாக்கி பணம் பறிப்பு, வட்டுக்கோட்டையில் சம்பவம். கொட்டகை அமைக்கவும் தடை, கொளுத்தும் வெயிலும் தொடரும் பலாலி மக்களின் போராட்டம். டெங்கு நோய் பரவல், மூடப்பட்டிருந்த கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் மீள சிறப்பு. வீட்டின் முன் ரத்த வெள்ளத்தில் கிடந்த முதியவரின் சடலம், மகன் கைது. கால்பந்து போட்டியின் போது மோதல், மைதானத்திற்குள் புகுந்து போலீசார் நடவடிக்கை. நீர்கொழும்பு சம்பவம், அமைச்சின் செயலாளரும் பொறுப்பேற்க வேண்டும், ரணில் வலியுறுத்தல். ஈரான் தாக்குதல், கட்டார், ஓமான், ஜோர்தானில் அமெரிக்க தளங்கள் இலக்கு, வளைகுடா நாடுகளில் பாதுகாப்பு எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஜூலை 10 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கட்டாய உழைப்பை பயன்படுத்தி முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அகழ்ந்து எடுக்கப்படுகின்ற, உற்பத்தி செய்யப்படுகின்ற அல்லது முடிக்கப்படும் எந்தவொரு பொருளையும் இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தீர்மானங்களை கருத்தில் கொண்டு இந்த ஒழுங்கு விதிகள் எந்தெந்த பொருட்கள் அல்லது நாடுகளுக்கு பொருந்தும் என்பதை அவ்வப்போது அமைச்சர் அறிவிப்பார் என்று குறித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஒரு நாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அவை கட்டாய உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சுங்கப் பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை இறக்குமதி செய்வதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தால் இலங்கை உட்பட 60 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு மேலதிக இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் யோசனை முன்வைத்திருந்தார். இதன்போது இலங்கைக்கான பொருட்களுக்கு 12.5% மேலதிக வரியை விதிக்க அமெரிக்க நிர்வாகம் பரிந்துரைத்திருந்தது. கட்டாய உழைப்பினால் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களின் இறக்குமதியை தடை செய்வதற்கும் அந்த சட்டங்களை வினைத்திறனுடன் நடைமுறைப்படுத்துவதற்கும் போதிய நடவடிக்கைகள் எடுக்காததால் இந்த வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் அரசாங்கம் தற்போது வெளியிட்டுள்ள புதிய ஒழுங்கு விதியின் பிரகாரம் இனிவரும் காலங்களில் கட்டாய உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற அல்லது முடிக்கப்படுகின்ற பொருட்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். ராகலை செட்லைனாட்ஸ் தோட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். கடந்த 10 நீதிமன்ற தீர்ப்பின்படி குறித்த தோட்டத்தைச் சேர்ந்த 6 குடும்பங்கள் அவர்களின் குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், இந்த வெளியேற்றமானது கடந்த காலங்களில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையிலேயே இடம்பெற்றுள்ளதாகவும் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் முற்றிலும் தவறானவை என்றும் தெளிவுபடுத்தினார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் LRC நிறுவனத்துடன் கலந்துரையாடி உண்மையான பின்னணி குறித்து ஆராய உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது தற்காலிக தீர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் லால்காந்தவுடன் கலந்துரையாடி சரியான தீர்வை பெற்றுக் கொடுப்பதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குடியிருப்புகளை வழங்குவதற்கு நிச்சயம் எமது அரசாங்கம் முன்னின்று செயற்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். 2027 ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு, அதாவது வரவு செலவு திட்ட உரை எதிர்வரும் நவம்பர் 12 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி 2027 ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் செப்டம்பர் 18 வர்த்தமானியில் வெளியிடப்படவுள்ளதுடன் அதன் முதலாம் வாசிப்பு அக்டோபர் 7 இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சு வாரியான செலவு மதிப்பீடுகளை உள்ளடக்கிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக செப்டம்பர் 14 சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் 13 முதல் 20 வரையில் இடம்பெறவுள்ளதுடன்
குழுநிலை விவாதம் நவம்பர் 21 முதல் டிசம்பர் 14 வரையில் இடம்பெறவுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவி வரும் தீவிரமான தென்மேற்கு பருவநிலை காரணமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மத்திய சப்ரகமுவா, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளுக்கும், சிலாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக காங்கேசந்துறை வரையிலான கடற்பரப்புகளுக்கும் விசேட கடல் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கடல் பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் என்றும், கடல் பகுதிகள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் கடலுக்கு செல்கின்ற நடவடிக்கைகளில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடுகின்ற அடுத்தடுத்த வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வியாபாரத்துக்கு சென்ற முதியவர் ஒருவரிடம் தாக்குதல் நடத்தி பணம் பறித்து சென்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சக்கரத்தை பகுதியிலிருந்து நவானி நோக்கி வியாபாரத்துக்காக பயணித்துக் கொண்டிருந்த முதியவரை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வழிமறித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இடம் கேட்பது போல் நடித்து முதியவரை ஏமாற்றியவர்கள் பின்னர் அவரை தாக்கி வியாபாரத்திற்காக வைத்திருந்த பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருக்கலாம் என்று பாதிக்கப்பட்ட முதியவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை அடையாளம் காணும் நோக்கில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் பலாலி மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று 4வது தடவையாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தமது காணிகளை இராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்ற நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகளற்று வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டனர். இதன்போது கொட்டகை அமைத்து போராட்டத்தை முன்னெடுக்க மக்கள் முயற்சித்த போதும் போலீசார் தடுத்தனர். இதன்போது மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் மக்கள் கொளுத்தும் வெயிலில் தொடர்ந்தும் தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தனது இயலாமையை மறைக்காமல் காணி விடுவிப்பு தொடர்பில் கடந்த கால அரசாங்கங்களினால் எடுக்கப்பட்ட முடிவுகளையும் கொள்கை ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாடுகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறித்த போராட்ட களத்தில் இருந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இபிடிபி கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தற்போதைய அரசாங்கத்தின் அணுகுமுறை குறித்து தனது விசனத்தை சுட்டிக்காட்டி மேலும் கூறுகையில், பன்னெடுங்காலமாக தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்து தங்களுடைய பூர்வீக காணிகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து வருகிறார்கள். பலாலி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நியாயமான போராட்டத்தை புரிந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு தார்மீக ரீதியான ஆதரவை வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கும் ஆலோசனைக்கும் அமைவாக இந்த மக்களுடைய போராட்டத்தை வலுச்சேர்க்கும் வகையில் நாங்கள் இந்த போராட்டத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த மக்களுடைய அபிலாஷைகள் என்பது பூர்த்தி செய்யப்பட வேண்டியது. இவர்கள் புதிதாக இந்த அரசாங்கத்திடம் எதையும் கேட்கவில்லை. தங்களுடைய பூர்வீக நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. கடந்த காலங்களிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலேயே பலாலி வீதிக்கு கிழக்காக உள்ள காணிகள் அனைத்தும் விடுவிப்பது தொடர்பாக ஒரு ஒப்புதல் அல்லது கொள்கை அளவான தீர்மானம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வெயிலுக்குள்ள இருக்கிற ஒரே தலைவடி எங்களுக்கு காணிங்க தந்தையே நாங்கள் இப்படி நிக்க போறோம். பொய் சொல்றோம் என்ன வாக்குறுதிகளை மாறி மாறி மக்களுக்காக செய்யறீங்க, மக்களுக்காக மக்கள் வெயிலுக்கான துடிக்குதுகள், வருத்தம் வருது. நாங்கள் அப்ப என்ன செய்யறோம்? கட்டின தற்பாலை இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க கட்ட பண்ணாடு. நாங்கள் கட்டி ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் வந்து நாங்கள் அதெல்லாம் நின்று நாங்கள். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம்.
டெங்கு நோயின் பரவல் காரணமாக 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கட்புல அரங்கேற்று கலைகள் பல்கலைக்கழகத்தை நாளை முதல் மீண்டும் திறக்க பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணங்க பல்கலைக்கழக வளாகத்தை சுத்தப்படுத்துகின்ற மற்றும் புகைத்தல் நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இந்த ஆண்டில் இதுவரை 67,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 47 பேர் உயிரிழந்துள்ளார்கள். தற்போதைய சூழ்நிலையில் நுளம்புகள் பெருகுவதற்கான இடங்களை பேடுகின்றவர்களுக்கு எதிராக சட்டத்தை மிக தீவிரமாக செயற்படுத்தி வருவதாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். டெங்கு பரவலின் வேகமான அதிகரிப்பு காரணமாக இந்த ஆண்டின் பதிவான டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை 67,000 தாண்டியுள்ளது. சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக இன்றும் பல பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது நுளம்பு குழம்பிகள் காணப்பட்ட பத்ரமுல்லை பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றின் மீது வழக்கு தொடர பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அம்பாந்தோட்டை தங்காளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பலாகொட பகுதியில் உள்ள வீடொன்றின் முன்பாக படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 88 வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலம் நேற்று சனிக்கிழமை இரவு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் பெலியத சியம்பலாகொட திகங்கல பகுதியைச் சேர்ந்த கங்கான மாராட்சிக்கு தனபால என்பவராவார். 4 பிள்ளைகளின் தந்தையான இவர் தனது மனைவியுடன் அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். நேற்றிரவு சுமார் 8 மணி அளவில் வீட்டின் முன்புறத்தில் உள்ள தண்ணீர் குழாய்க்கு அருகில் அவர் இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடப்பதை உறவினர்கள் கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சடலத்தில் பல வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதுடன் சம்பவ இடத்திலும் அவரது முகத்திலும் அதிகளவு இரத்தக்கரைகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் 48 வயதுடைய இளைய மகன் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் தங்காளி தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஓய்வு பெற்ற கடற்படை சிப்பாய் என்பதுடன் சம்பவம் நிகழ்ந்த தினம் காலை சுமார் 11 மணி அளவில் தந்தையின் வீட்டிற்கு வந்திருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட போது அவர் கடுமையான மதுபோதையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து தங்காளி கோட்ட தடயவியல் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் முதற்கட்ட தடயவியல் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். இக்கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தங்காளி தலைமையக போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் டன்பார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற ஹட்டன் லீக் மேயர் கிண்ண கால்பந்து தொடரின் 2ஆம் சுற்று போட்டியின் போது மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் யங்மேன்ஸ் எப்சி மற்றும் நோர்வுட் சன்ரைஸ் எப்சி அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிடைத்த தகவல்களின்படி போட்டியின் முடிவுற 7 நிமிடங்கள் இருந்தபோது இந்த மோதல் ஆரம்பமாகியுள்ளது. இந்த நேரத்தில் யங்மேன்ஸ் எப்சி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் இருந்தது. திடலில் பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து சில பார்வையாளர்கள் மைதானத்திற்குள் நுழைந்ததால் மோதல் கைகலப்பாக மாறியது. ஹட்டன் போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நிலவும் சூழ்நிலை காரணமாக போட்டியின் எஞ்சிய 7 நிமிடங்களை வேறொரு மைதானத்தில் விளையாடுவதற்கு அனுமதிக்குமாறு நோர்வுட் சன்ரைஸ் எப்சி அணி போட்டி ஏற்பாட்டாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து போட்டி ஏற்பாட்டாளர்கள் உரிய நேரத்தில் முடிவெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் அரசியல் ரீதியாக நாகரிகமான முறையிலும் பொறுப்புக்கூறலுடனும் செயல்பட்டு வந்துள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கூட்டு எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களை அண்மையில் சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். நீர்கொழும்பு சம்பவத்தின் போது நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு போதிய கால அவகாசம் இருந்ததாக குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க சம்பவம் தொடர்பாக அமைச்சின் செயலாளருடன் ஏன் உரிய முறையில் ஆலோசனை நடத்தப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவத்திற்கு அமைச்சரவை போலவே அமைச்சின் செயலாளரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் 1988ஆம் ஆண்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதத்தை நினைவு கூர்ந்த அவர் அப்போது நீதியமைச்சராக இருந்த நிசங்க விஜயரத்ன வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சைக்காக தங்கியிருந்த போதிலும் சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகியதாக குறிப்பிட்டார். அதேபோன்று அந்நேரத்தில் பிரதி நீதியமைச்சராக இருந்த ஷெல்டன் ரணராஜாவும் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அதன் பின்னரே நீதி அமைச்சின் தற்காலிக பொறுப்பு போல் பெரேராவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வரலாற்று சம்பவங்கள் அனைத்தும் ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் அரசியல் பொறுப்புணர்வுடனும் நாகரிகமான அரசியல் பண்பாட்டுடனும் செயல்பட்டதற்கான எடுத்துக்காட்டுகளாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரியாவளி பகுதியில் ஆசிரியர் ஒருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. பண்டாரியாவளியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 54 வயதுடைய ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது வீட்டிலிருந்து வயல் அறுவடை பணிகளுக்காக சென்றிருந்தபோது வயலில் இருந்த பாம்பு ஒன்று தீண்டியுள்ளது. இதனை அடுத்து அவர் உடனடியாக மகளடி தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கிராமிய பாதைகளுக்கான அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட உரும்புராய் கற்பக பிள்ளையார் கோவில் வீதி மக்கள் பாவனைக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை கையளிக்கப்பட்டது. கற்பக பிள்ளையார் கோவில் வீதியானது 1.5 நீளமான வீதியாகும். இதன் புனரமைப்பு பணி 74.5 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வில் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன் மற்றும் இளங்குமரன் மற்றும் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் அண்மைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக கட்டாரில் அமைந்துள்ள அல் உடைட் அமெரிக்க வான்படை தளம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் தமது போர் விமானங்கள் மூலம் பராமரிப்பு நிலையம் மற்றும் கட்டளை கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஓமானில் உள்ள அமெரிக்க கடற்படை வளங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் வெற்றிகரமாக முறியடித்து வருவதாக ஐக்கிய அரபு ராச்சியம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கட்டார் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு மக்கள் தங்களது வீடுகளிலோ அல்லது பாதுகாப்பான இடங்களிலோ தங்கியிருக்குமாறும் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே பஹ்ரைனில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் அமைதியை கடைபிடிக்குமாறு அந்நாட்டு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் கசன் வான்படை தளத்தில் அமைந்திருந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் MQ-9 ட்ரோன் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையங்கள் தாக்குதலில் அளிக்கப்பட்டதாகவும் ஈரான் கூறியுள்ளது. எனினும் ஈரான் வெளியிட்டுள்ள இந்த கோரிக்கைகள் தொடர்பாக அமெரிக்கா அல்லது சம்பந்தப்பட்ட நாடுகள் இதுவரை உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தலை வெளியிடவில்லை. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மானியவத்தை சங்கானையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பாலசிங்கம் மகேஸ்வரி அவர்கள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மலேசியாவை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம், மானிப்பாய் மற்றும் ஜெர்மனி, லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு செல்லப்பா செல்வேந்திர ராஜா அவர்கள் 10/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சுப்பர்மடத்தை புறப்படமாகவும் முல்லைத்தீவு, கள்ளப்பாடு மற்றும் தற்போது சுப்பர்மடத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராசா தவராணி சீதா அவர்கள் 11/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சுதுமலை வடக்கை புறப்படமாகவும் நவாலி வடக்கு மற்றும் மானிப்பாய் லாட்டன் வீதியை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சின்னராசா இந்திராணி அவர்கள் 10/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.